ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை உடல் பருமனும் தொப்பையும் தான். உணவு கட்டுப்பாடு இல்லாமல் கண்டதையும் சாப்பிட்றதுனால உடல் எடை அதிகமாகிருது. உடம்புல இருக்க கொழுப்பை குறைச்சி உடல் எடையையும் கம்மி பண்ண வச்சு உங்களோட தொப்பையையும் குறைச்சிடலாம். 15 நாளில் 5 கிலோ எடையை குறைக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் ட்ரிங்க் தான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஒரு பொடி மட்டும் இருந்தால் போதும். இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு 15 நாள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா 15 நாள் கழித்து நீங்கள் வெயிட் செக் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 கிலோ குறைஞ்சிருப்பீங்க. இது என்ன பொடி அப்படிங்கிறத நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் நல்ல வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரில் ஒரு அரை ஸ்பூன் இதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இது ஒரு மிதமான சூடு வர்ற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் அதுல இருக்க சாறு எல்லாமே உள்ள இறங்கும். நீங்க 100 கிலோ எடை இருந்தாலும் இந்த ட்ரிங்கை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு 15 நாளைக்குல நீங்க 5 கிலோ குறைச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிருச்சு. அதோட சாறு எல்லாமே நல்லா இறங்கிருச்சு. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். மிதமான சூட்ல இதை வெறும் வயிற்றுல, அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டெய்லி இதை குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா 100% உங்களோட வெயிட்டையும் உங்களோட தொப்பையுமே குறைச்சிடலாம். இந்த ட்ரிங்கை குடிக்கணும்னா அந்த பவுடர் ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சொல்லுவோம்ல, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடியது. வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது குளிர்ச்சி தரக்கூடியது. அதே போல் உடம்புல இருக்க தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றவும் வெந்தயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தல அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி நம்மளோட உடல் எடையையும் குறைக்கும். மிளகுல காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அரை ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இந்த ட்ரிங்கோட மெயினே இந்த பொருள் தான் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். கருஞ்சீரகம் எள்ளு மாதிரியே இருக்கும். கருஞ்சீரகத்தை மட்டுமே தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா உடல் எடையையும் தொப்பையையும் அப்படியே குறைச்சிரும். இப்போ இதில் எடுத்திருக்க பொருள் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம். மிளகு மட்டும் அரை ஸ்பூன் எடுத்திருக்கோம். மற்ற எல்லாமே ஒரு ஸ்பூன். இன்னும் அதிக அளவில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா அப்படியே அளவுகளை டபுள் ஆக்கிக்கோங்க. உடல் எடையையும் தொப்பையும் குறைக்கிறதுக்கான பொருட்கள் இந்த 4 பொருள் தான். இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 4 பொருள் மட்டும் இருந்தாலே போதுங்க. எல்லாரும் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களோட உடல் பருமனையும் தொப்பையையும் அப்படியே குறைச்சிரும். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோம். இந்த பொருட்களெல்லாம் மொத்தமாக சேர்த்து வறுக்கக்கூடாது. அந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா ஒரு பொருள் நல்லா வறுத்து வரும், ஒரு பொருள் வறுக்காது. அதனால் இதை தனித்தனியாக தான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா படப்படன்னு பொரியணும். அதோட கலர் லைட்டாக மாறி நல்ல வாசனையாக இருக்கும். அந்த டைமில் வறுத்த வெந்தயத்தை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. அதனால் தீயை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தால மிளகையும் வறுத்துக்கலாம். கரிஞ்சிராமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். சோம்பை வறுத்துக்கலாம். சோம்பு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சிரும். அதனால் பார்த்து வறுத்துக்கோங்க. கரிஞ்சிராமல் நல்ல வாசனை வந்ததும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக கரிஞ்சீரகத்தை வறுத்துக்கலாம். கரிஞ்சீரகத்தை வறுக்கணும்னு கூட தேவையில்லை. கரிஞ்சீரகம் லைட்டாக சூடாகணும். அந்த அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். சேர்த்த 4 பொருளையுமே வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிட் லாஸை குறைக்கிறதுக்காக அதிகமாக காசெல்லாம் செலவழிச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் நீங்கள் செலவழிக்காதங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் தாங்க. இது மட்டும் போதும். நீங்கள் உடல் பருமனால நீங்கள் அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா இந்த பொருள் மட்டும் போதுங்க. 15 நாளைக்குள்ள உங்களுக்கு 5 கிலோ கண்டிப்பாக குறைஞ்சிருவீங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து 15 நாள் குடிக்கணும். நீங்கள் இடையிலலாம் விட்டுறக்கூடாது. நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடரும் பண்ணியாச்சு. மேஜிக்கான பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இதை 6 மாதம் நானும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். அதனால் கெட்டே போகாது. அரைக்கும் போது மிக்சி ஜாரில் தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பவுடர் மட்டும் இருந்தால் போதும். இந்த ட்ரிங்கை குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வெயிட்டை செக் பண்ணிக்கோங்க. 15 நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வெயிட்டை செக் பண்ணி பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு 15 நாளைக்குள்ள 5 கிலோ எடையை நீங்கள் குறைச்சிடலாம். இதை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவை உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு
அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.